ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். டுடே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறேன்னா ரசம் தான் வைக்கிறேன். தெரியுங்களா உங்களுக்கு, இது மிளகு ரசம். இதை எப்படி வைக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கோல்டு இருந்தது. ட்ரை காஃப் மட்டும்தான், கோல்டெல்லாம் கிடையாது. ஃபீவர் இருந்தது ஒரு 3 டேஸாக. அதனால் வந்து இன்றைக்கி தான் ரசம் வைக்கிறேன். ஏன்னா புளி இல்லாமல் இருந்தது. புளி வாங்கி வந்த பிறகு தான் ரசமே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னென்னலாம் போட்டு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, தனியா, அது, பெப்பரு, நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம், அது மூணுத்தையும் லைட்டாக வறுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து அதை நல்லா நசுக்கி பவுட்ரு பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பூண்டு இஞ்சி நல்லா நசுக்கி நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் காண்டா ஒரு 2 பச்சை மிளகாயும் நசுக்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி தழைகள் அதையும் கூட போட்டு தக்காளி போட்டு நல்லா கரைச்சி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட என்ன போட்டிங்கனாக்கா, இது புளி கொஞ்சமாக எடுத்து அதை கரைச்சி தண்ணியை மட்டும் ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா புளி வந்து நல்லா இருக்காது, வெறும் கொட்டையாக இருக்கும், ஒரு மாதிரி குழ இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணேன். இப்போ இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கையால் போட்டு கசக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சாலே போதும். தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே கொதிக்க வச்சு குடித்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு போட்டு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஐயோ ஒரு பூண்டு மிஸ் ஆகி ஓடுது, எங்கே தெரியுதுங்களா? இதுதான் வந்து ரசம் பாருங்கள். இதில் லைட்டாக துவரம் பருப்பு லைட்டாக அந்த வறுக்கும் போது கொஞ்சமாக ஒரு 20 போட்டேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட், அதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் வைக்கிறது கூட அழுவாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கா. எவ்வளோ பூண்டு பாருங்கள், 2 பூண்டு தான், எல்லாத்தையும் பிக் சைஸ் பூண்டு இல்லையா, அதனால் இஞ்சியும் பூண்டு நல்லா நசுக்கி போட்டு அதை லைட்டாக கொதி வரும்போது லைட்டாக பச்சை தண்ணி தெளிச்சிட்டேன். எடுத்து சர்வே பண்ணி குடித்து பார்த்தா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பச்சை மிளகா தெரியுதுங்களா? இது அவ்வளவும் காரம் இருக்காது, மீடியம் சைஸ் இருக்கும், மீடியமாக தான் காரம் இருக்கும். அதான் இதையும் போட்டு கசக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி பகல் தூங்கும்போது இன்றைக்கி ரசம் சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ற ரசம் தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு தூங்கி நினச்சின்னு இருந்தேன். நான் உங்ககிட்ட எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நான் தூங்கும்போது என்ன நினைக்கிறேனோ அதை தான் எழுந்து சமைப்பேன். ஃபீவர் இருக்கும்போது கூட நான் ரசம் வைக்கவே இல்லை, மட்டன் சூப்பு தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், ஃபீவர்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் டயர்ட் இருக்குது, ட்ரை காஃப் இருக்குது, அதனால ரசம் வைக்கிறேன். ரசம் வச்சுருப்பேன், புளி தீர்ந்துச்சு, அதை வாங்கிட்டு வராமல் விட்டார் சார், இல்லைன்னா அப்படியே வச்சுருக்கலாம். தெரியுதுங்களா? நல்லா கசக்கறனா ஒரு ஒரு 2-3-5 மினிட்ஸ் நல்லா போட்டு கசக்கி அந்த சாரெல்லாம் வந்து பாருங்க, அந்த கொத்தமல்லி தழையுடைய சாரே அதில் வந்து பச்சையாயிடு போதும். தக்காளியெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே ஊற்றி சாப்பிட்டு பச்சை புளி ரசம் சொல்லுவாங்க. பட் ஆனால் பச்சை புளி ரசம் சாப்பிட்டா எனக்கு வந்து செட் ஆகாது. எனக்குலாம் வந்து உடனே வாமிட் வந்துடும். இதுமாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆயில், கோக்னட் ஆயில் லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே லைட் கொதி வரும்போது அதை நிறுத்திட்டு எடுத்து குடித்தா அப்பாப்பா என்ன ரசம்டா இது. இந்த மாதிரி ஒரு ரசம் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாதுங்க. எல்லாம் அப்படியே வைப்போம், ஆனால் அந்த தனியாவை வறுத்து நசுக்கி போடும்போது மிளகு ஜீரகத்தெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது. தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்லாம் பச்சை புளி ரசம்னுறாங்க. அதில் சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டு அது ஒரு டேஸ்ட்டுன்றாங்க. டேஸ்ட்டு கிடையாது, அதை சாப்பிட்ட உடனே டைஜஷன் ஆகாது, ஒரு மாதிரி நெஞ்சே கரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அது பழகிடுது. எனக்கெலாம் வந்து இந்த ரசத்தை வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் கொதிக்க வைக்கக்கூடாது, ஆனால் நான் லைட்டாக கொதிக்க வைப்பேன். அந்த நுரை வருது இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி தெளித்து நிறுத்திடுவாங்க இல்லையா, ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் வந்து இதை ஏன் லைட்டாக கொதிக்க வைக்கிறோன்னா, அதில் இது போடுறோம்ல, துவரம் பருப்பு லைட்டாக, அதுக்காக தான் அதை லைட்டாக கொதிக்க வச்சு சூப்பராக இருக்கும். பாருங்க ரசம் தெரியுதா?
இந்த தக்காளி தோல் எங்கேருந்து வருதுன்னு தெரியல பாருங்க. ரசம் பாருங்கள், இப்போயே ஊற்றி சாப்பிட்லாமா இல்லை குடிக்கலாமா பாருங்கள். இப்போது 2வது தக்காளி தோல் எடுத்துருச்சு. தக்காளி தோல் எல்லாம் கரைஞ்சி போய் தோல் ஃபுல்லாக மேலே வருது. இப்போ இந்த பாருங்க, சாப்பிடும் போதெல்லாம் எடுத்து எடுத்து போடணும். அதுதான் நான் வந்து தக்காளி தோல் எடுத்துகிட்டு தான் போடுவேன் நான் எல்லா குழம்புலையுமே. அது தக்காளி தோல் பிடிக்காது எனக்கு, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆர்வ கோளாறுல இதில் போட்டு கசக்கிட்டேன். எடுத்துடலாம். ரசம் ரெடியான பிறகு கண்டிப்பாக எடுத்துடலாம். இதை அப்படியே வீடியோ எடுக்கும்போது காஃப் வருது பார்த்தீங்களா, எனக்கு ட்ரை காஃபு. பெப்பர் நிறைய போட்டிருக்கேன், ஜீராவும் நிறைய போட்டிருக்கேன். ஃபுல்லாக வெறும் மூலிகை தான் சாப்பிட்றது. ஜீரா, பெப்பரு, வெந்தயம், கருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் பாடி உள்ள போகுது. டெய்லி மென்று மென்று முழுங்குறது. அது ஒரு மனுஷன் வந்து பணம் சம்பாதிக்கிறது அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் பாடியை பார்த்துக்கிறான் பாரு, அவன் தான் பெரிய பணக்காரனே. இந்த காய் வெட்டுற கத்தி பாருங்கள், இந்த நைஃபு இத்தனை வருஷமாக வச்சுன்னுக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தாக்கா அது 2 நாளே காலியாகிடும். எங்கே தான் போகும்னு தெரியாது. வச்சுட்டு காணாங்கன்னு தேடுவாங்க சிலர், ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. பார்த்தீங்களா, ரசம் வேறு லெவல் இல்லையா பாருங்கள். அப்பப்பா, இப்பயே சாப்பிட்லாமா வரும். தண்ணி பத்துமா என்னான்னு தெரியல. இன்றைக்கி மட்டும் யூஸ் ஆகாது, நாளைக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா ரசம்லாம் வச்சா 2 நாள் குடிப்போம்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா சப்புன்னு ஆன மாதிரி இருக்குல்ல. புளி கம்மியாக வச்சுருக்குறதில்ல. இதே எத்தனை கிளாஸ் வரும்? இதே ஒரு 6-7 கிளாஸ் வரும், குடிக்கலாம். பயங்கர வாசம் வீசுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இப்பயே அப்படியே மூக்கு துடைக்குது ரசம் வாசனை. கண் பார்த்தா கை செய்யும். நம்ம வந்து இதுக்கு வந்து போய் படிச்சுட்டு வந்து சமைக்கணும்னு அவசியம் இல்லை. கண் பார்த்தா கை செய்யும். ஒரு விதத்தில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் இந்த சமையல் வீடியோ போடுறதுனால அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு சில ஐடியா தெரியாததுனால அவங்க போடுற வீடியோவை பார்க்குறதுனால நமக்கு அதில் ஐடியா தெரிஞ்சிடுது. இப்போ இந்த ரசம் கூட பாருங்கள், யூடியூப்பில் பார்த்து தான் நானே கற்றுங்க. இப்படிலாம் பச்சையாக போட்டு கரைச்சி கொதிக்க வைக்கிறாங்க, அது நல்லா தான் இருக்குது ரசம். இதுக்கு ரசப்பொடி வேணும்னுவாங்க, பெருங்காயத்தூள் போடணும். ஆனால் பெருங்காயத்தூள் தீர்ந்துச்சு. சும்மா இருக்கும்போதே அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறோமா, அதனால காலி ஆகிடுது. வாங்கின்னு வரணும். பெருங்காயம் போடலனாலே ஒரு ரசம் வாசனை வராது. இந்த ரசத்துக்கு ஒரு சாங்ஸ் பாட போகிறோம் பாருங்கள். உன் பேர் சொல்லணும். இந்த ரசத்துக்கு ஒரு பேர் நல்லா இருக்கா? உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உன்னை காணாவிழில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணும் விடியின் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலினில் நடக்கையில்
எனக்கு வேர்வை வரும் உடல்கள் 2 உணர்வுகள் 1 ரோஜா ரோஜா. அதுபோல் இந்த ரசத்துக்கு வந்து ஒரு தனி பவரே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரசம் வச்ச உடனே எல்லாருக்கும் வாசனை போயிட்டு வந்து காலி ஆகிடும். ஒன்று ஊரில் எல்லாம் ஊற்றி குடிச்சிடுவானுங்க. பாருங்க, ரசத்தை வந்து கேஸில் வச்சு ஆன் பண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் அதை வந்து மூடிடலாமா? ஏன்னா மூடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரசம். அனல் தெரியுதுங்களா? நல்லா அனல் தான் வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்ற போகிறேன். கோகனட் ஆயில் ஊற்றலாமா இல்லை ஆலிவ் ஆயில் ஊற்றலாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஆயில் ஊற்றலான்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஆயிலே ஊற்றிடலாம். என் பேர் மெல்ல நான் சொல்வேன் பாருங்க, இதை வந்து ரைஸ் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஊற்றுறேன்னா அது என்ன ஒரு 10 ml கூட ஊற்றிருக்க மாட்டேன். 5 ml தான் ஊற்றிருப்பேன் ஆயில். பாருங்கள், ஆயில் இப்போல்லாம் ரொம்ப குறைச்சி சாப்பிட்றதா இருக்குது. 5 ml தான் ஊற்றிக்கிறேன். மஞ்சள் பொடியெலாம் மீடியமாக தான் போட்டிருக்கேன், நிறைய போடல. என்னடாது இதுக்குள்ளே வச்ச உடனே இன்னும் கொதிக்கிற மாதிரி ஒரு அலை வீசுது. த்ரவுட் வேறு கரகரான்னு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஆனால் கூட பரவாயில்ல, கோல்டே ஆகலை. ஆனால் எனக்கு அந்த நிலைமை இருக்குது. ரசம் வாசம் வீசுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்களா, வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே பாருங்கள் கொதி வர்ற மாதிரி சிம்டம் காமிக்குது. பார்த்தீங்களா, ரசம் வீசுது பாருங்கள் வாசம். இந்த மேலே அந்த பப்புள்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு மாதிரி நுரை கட்டின்னு இருக்கும். சோப்பு நுரை மாதிரி ஃபுல்லாக வரும். அந்த டைமுக்கு அப்படியே பச்சை தண்ணி தெளித்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுற வேண்டியது. அதை நான் மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் போயிட்டால் அதுக்குள்ளாரே வந்து ரசம் கொதித்து வெளியே வந்துடும் பார்க்குறேங்க. அந்த மாதிரி வருது 2 செகண்ட்லேயே. தலை விஜய்க்கு வேற வந்து ரொம்ப அடி மேலே அடி வருது. என்ன பண்ணுறது மக்களே, அவருக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கங்க. எவ்வளோ உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு அவர் காரணமாக இருக்கலாம். அவர் எப்படி இருந்து பார்த்துட்டு அவர் போயிருக்கலாம். பட் ஆனால் உடனே போனது தப்பு தான். பட் இருந்தாலும் நம்மளை யாரும் அவர் சாவெல்லாம் சாவ சொல்ல மாட்டார்ல. மக்களை காக்கும் தெய்வம் தானே அவர். குடிச்சிட்டு எத்தனை பேர் செத்தானுங்க. மது ஒழிக்க மாட்டுறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் விஜய் சிஎம் ஆன உடனே எல்லா ஒயின் ஷாப்பும் முதல்ல இழுத்து மூட்டு தமிழ்நாடு பயங்கர வேறு லெவல் ஆகிடும் பாருங்களா. மாஸ்க் காட்டுருவார். ஆனால் தமிழ்நாட்டில் மதுவே இருக்கக்கூடாது பாருங்கள். ரசம் நல்லா வந்துடுச்சிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.